Satyabama Institute of Science and Technology, Chennai and Sriperumbudur. அண்மை செய்தியை பார்த்துக் கொண்டிருக்கிறோம். புதுச்சேரி சட்டப்பேரவையிலிருந்து திமுக எம்எல்ஏக்கள் குண்டுக்கட்டாக வெளியேற்றப்பட்டிருக்கிறார்கள். அது குறித்த காட்சிகளையும் பார்த்து வருகிறோம். சபாநாயகர் உத்தரவை அடுத்து திமுக எம்எல்ஏக்களை குண்டுக்கட்டாக தூக்கி காவலர்கள் வெளியேற்றியிருக்கிறார்கள். புதுவை பொதுப்பணித்துறை அமைச்சர் பதவி விலக வேண்டும் என்றும் திமுக எம்எல்ஏக்கள் கோஷத்தை முன்வைத்திருக்கிறார்கள். அது குறித்தான காட்சிகளை பார்த்துக் கொண்டிருக்கிறோம். கள தகவல்களுக்காக இணைகிறார் எம்முடைய செய்தியாளர் கிருஷ்ணா, கூடுதல் விவரங்களை வழங்கலாம். புதுச்சேரியில் கடந்த 2 நாட்களாக பொதுப்பணித்துறை அதிகாரி தலைமை பொறியாளராக இருக்கக்கூடிய தீனதயாளன் லஞ்சம் வாங்கிய விவகாரம் புதுச்சேரி அரசியலில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியிருக்கிறது. இது சம்பந்தமாக புதுச்சேரியில் இருக்கக்கூடிய தலைமை பொறியாளர் அலுவலகத்தில் நேற்று சிபிஐ அதிகாரிகள் தொடர்ந்து முக்கிய ஆவணங்களை கைப்பற்றி சென்றிருக்கிறார்கள். அதே போல தீனதயாளன் உட்பட 3 பேர், அந்த ஒப்பந்ததாரர் உள்ளிட்ட 3 பேரை சிபிஐ அதிகாரிகள் கைது செய்து சிறையில் அடைத்திருக்கிறார்கள். இந்த விவகாரத்தில் கிட்டத்தட்ட 73 லட்சம் ரூபாய் கைப்பற்றப்பட்டிருக்கிறது. தீனதயாளன் இந்த 30 லட்சம் ரூபாய் லஞ்சமாக பெற்றதாக சிபிஐ அதிகாரிகள் தகவலாக தெரிவித்திருக்கிறார்கள். இந்த விவகாரத்தில் தான் தற்பொழுது நேற்று அந்த சூடுபிடித்த நிலையில் 3 அதிகாரிகள் கைது செய்யப்பட்டிருக்கிறார்கள். இந்த நிலையில் இன்று சட்டமன்ற கூட்டத்தொடரானது தொடங்கியது. சபாநாயகர் செல்வம் 9:30 மணிக்கு சபையை தொடங்கி வைத்தார். அப்பொழுது தொடங்கிய அடுத்த நிமிடமே திமுக எதிர்க்கட்சி சட்டமன்ற உறுப்பினராக இருக்கக்கூடிய சிவா எழுந்து நின்று புதுச்சேரியில் தலைமை பொறியாளராக இருக்கக்கூடிய தீனதயாளன் கைது செய்யப்பட்டிருக்கிறார். சிபிஐயால் அவர் லஞ்சம் வாங்கி கைது செய்யப்பட்டிருக்கிறார். இது புதுச்சேரிக்கு பெரிய அளவில் அவமானமாக உள்ளது என்றும், அதே போல பொதுப்பணித்துறை அலுவலகத்தை சீல் வைத்திருக்கிறார்கள். ஒட்டுமொத்த புதுச்சேரியில் இருக்கக்கூடிய அனைத்து செயல்பாடுகளும் இந்த தலைமை பொறியாளர் அலுவலகத்தில் தான் நடைபெறுகிறது. அந்த அலுவலகத்தை சீல் வைத்தது பெரிய ஒரு குற்றமாக கருதப்படுகிறது. எனவே இந்த விவகாரத்தில் முதலமைச்சர் ரங்கசாமி முழுமையாக பொறுப்பேற்க வேண்டும். அதே போல பொதுப்பணித்துறை அமைச்சராக இருக்கக்கூடிய லட்சுமி நாராயணன் பதவி விலக வேண்டும் என எதிர்க்கட்சி சட்டமன்ற உறுப்பினர் சிவா கடுமையாக வாக்குவாதத்தில் ஈடுபட்டார். அப்போது சபாநாயகர் செல்வமானது இது கேள்வி நேரம், இந்த கேள்வி நேரம் முடிந்த பிறகு 0 அவரில் நீங்க இந்த குற்றச்சாட்டுகளை முன்வைக்கலாம் எனவும் அவர் சட்டமன்ற உறுப்பினருக்கு கோரிக்கை வைத்தார். ஆனால் எதிர்க்கட்சி சட்டமன்ற உறுப்பினர் சிவா அந்த கோரிக்கையை நிராகரித்து சபை உள்ளே சென்று சபாநாயகருடைய இருக்கைக்கு முன்பு கோஷம் எழுப்பினார். அதே போன்று அந்த சட்டமன்ற அனைவருமே சபாநாயகர் இருக்கைக்கு முன்பு அமர்ந்து தர்ணாவில் ஈடுபட்டனர். இதனால் அவையில் பெரும் பரபரப்பு ஏற்பட்டது. இதனைத் தொடர்ந்து சபாநாயகர் செல்வம் இவர்கள் அனைவருமே குண்டுகட்டாக வெளியேற்ற வேண்டும் என சபை காவலருக்கு உத்தரவிட்டார். இந்த சபை காவலர்கள் அனைவருமே அனைத்து சட்டமன்ற உறுப்பினர்களும் குண்டுகட்டாக தூக்கி வெளியேற்றிய சம்பவம் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தி இருக்கிறது. இது சம்பந்தமாக சட்டமன்ற எதிர்க்கட்சி தலைவர் சிவா இவர்களை முதலமைச்சர் இதுக்கு முழுமையாக பொறுப்பேற்க வேண்டும். பொதுப்பணித்துறையா இருக்கக்கூடிய லட்சுமி நாராயணன் உடனடியாக பதவி விலக வேண்டும் என்றும் அவர்கள் தொடர்ந்து கோரிக்கை வைத்து வருகின்றனர். இந்த விவகாரம் புதுச்சேரி அரசியலில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியிருக்கிறது. இதனால் சட்டமன்ற பேரவையில் பரபரப்பை ஏற்படுத்தியிருக்கிறது. விரிவான விவரங்களுக்கு நன்றி கிருஷ்ணா. Satyabama Institute of Science and Technology, Chennai and Sriperumbudur.